திமுகவின் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களை கைது பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்காகனா முதலமைச்சரையும் திரிசா அவர்களையும் கொச்சையான உள்ளடக்கமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பேசினது விமர்சனமாகி அதுக்காண்டி கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணதுதான் இதுக்கு சிறந்த நடவடிக்கைன்னு கேட்டா இப்ப அது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு உதயநிதி அவர்களை கைது பண்ணி தாவேக்கு அரசு என்னத்தை சாதிச்சுச்சு? கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான காவல்துறையினர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு மிகப்பெரிய கமிஷனர் அதிகாரிகள்னா எவ்வளவு சிரமத்துக்குள்ளானாங்க. அதாவது சொல்ல போனா சென்னையில இருந்து திருச்சி கூட போக முடியல. அதுக்குள்ள அவருக்கு ஜாமீனே கிடைச்சிருச்சு. கைது பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல வரையா? நான் அப்படி சொல்ல வரல. தாவேக்கு அரசு கொஞ்சம் இந்த விஷயத்துல அவசரப்பட்டுச்சோன்றது சில பேருடைய ஆதங்கமாவும் இருக்கு. இது திமுகவும் அதிமுகவும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆட்சிக்கு வந்தா திமுக அதிமுகவை அரெஸ்ட் பண்ணும், அதிமுக காலத்துல கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ணிச்சு. அது ஒரு காலகட்டமா இருந்துச்சு. அது பாரி போய் பல வருஷம் ஆச்சு. இப்ப தாவேக்கு அரசு என்ன, எங்களை நீ வஞ்சனா உன்னை விட மாட்டோம் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கு. ஆனால் அது மக்களிடத்துல எப்படின்னா ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. திமுகன்றது எப்படா அரசியல் பண்ணணும்னு காத்துக்கிருந்துச்சு. அதுக்கு சிறந்த ஒரு அமைப்பை இன்னைக்கு தாவேக்கு அரசு ஏற்படுத்தி கொடுத்தது யதார்த்தமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருக்கு மிகப்பெரிய லக்குனா ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கு நல்ல லக்கு. 24 ஹவர்ஸுமே அன்னை உதயநிதியை பத்தியா நடந்துச்சு. மக்கள் இருந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, இவங்களை இவ்வளவு தீவிரமா அரசு பண்ற இந்த தாவேக்கு அரசு இனி குற்றங்கள் நடக்கிற குற்றவாளிகளா இருக்கட்டும், குற்றத்தை நடக்க விடாம அதுக்கு செயல்படுத்தினா மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு அரசாக மாறும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.